நாம பார்க்க போறது குமரகம். கேரளாவினுடைய மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக விளங்கக்கூடியது இந்த குமரகம். கொச்சின்ல இருந்து 85 கிலோமீட்டர்ல இருக்கு. கோட்டயம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த குமரகம். குமரகம் பார்த்தீங்கன்னா கேரளாவினுடைய அழக, அதனுடைய பாரம்பரியத்தை நாம் அந்த குமரகத்துல பார்க்கலாங்க. அங்க ஒரு காலத்துல பல வியாபாரிகள் படகுகள்ல பண்டமாற்று முறையாக தங்களுடைய பொருட்களை மாத்திட்டு போயிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி தான் இந்த குமரகம். அதாவது வேளாண்மை தொழில், மீன்பிடித்தல் தொழில், சுற்றுலா, இந்த 3 தான் அங்க பிரதானமான தொழில்களா இருக்கு. அதிலும் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய வேப்ப ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீவு கூட்டம் மாதிரியே இருக்கும். குமரகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த நீர் இருக்கு இல்லையா, அந்த குமரகம் ஏரியினுடைய நீர் பார்த்தீங்கன்னா நன்னீரில் வாழக்கூடிய உயிரினங்களும் அங்க இருக்கும், உப்பு தண்ணியில வாழக்கூடிய உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரே இடத்துல இருக்குன்னா அது மிகப்பெரிய அதிசயம். அப்படி கடவுளுடைய தேசத்துல ஒரு அதிசயமான ஒரு இடம் தான் அந்த குமரகம். குமரகத்துக்கு பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் எதற்காக போவாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த படகு இல்லத்துக்காக அவங்க போவாங்க. அதை வல்லம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. படகை வல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டு வல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க படகு இல்லத்தை. அங்க போனாலே பார்த்தீங்கன்னா 3 வேளை உணவும் அவங்களே கொடுத்துருவாங்க. வெல்கம் ட்ரிங்க்லேருந்து உங்க மரியாதையே ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்கேயே மீன் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாவே உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த படகு இல்லத்துல. குமரகம் அப்படின்னாலே உலகத்துல எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படகு போட்டி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த ஓணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் துடுப்பு போட்டு வேகமாக இளைஞர்கள் அந்த நன்னீரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு படகு ஓட்டம் நடக்கும். கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லை, தென்னையில ஏறி மேலேருந்து இறங்குறதா இருக்கட்டும், கல் இறக்குவதாக இருக்கட்டும், அல்லது கயிறு திரிப்பதாக இருக்கட்டும், மீன் பிடித்தல் தொழிலா இருக்கட்டும், இப்படி பாரம்பரியமான கேரளத்தினுடைய தொழில்கள் எல்லாமே நடக்கக்கூடிய இடமாகவும் இந்த குமரகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கதகளி நடனத்தை நீங்க அங்க பார்க்கலாம். களரின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான பாரம்பரியமான போர் கருவி, போர் முறை, அந்த களரியினுடைய இதையும் நீங்க அங்க பார்க்கலாம். களரி சொல்லி கொடுக்குறவரே ஒரு மருத்துவராக தான் இருப்பார். ஏன்னா அது களரி பயிற்சி பெறும் பொழுதே நமக்கு பல அபாயகரமான தாக்குதல்கள்லாம், விபத்துகள்லாம் நடக்கும். அப்போ அதுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திறமை இருந்தால் மட்டும்தான் அதை கற்றுக் கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட நம்முடைய கலை, பாரம்பரியமான கலையை நீங்க அங்க பார்க்கலாம். அது இதெல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, குமரகத்துல இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம். லட்சக்கணக்கான பறவைகள் செல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த குமரகத்தில் உள்ள அந்த பறவைகள் சரணாலயம் இருக்கு. உலகத்துல எல்லா நாடுகளிலிருந்தும் பறவைகள் வரக்கூடிய, வலசை போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா அந்த பறவைகள் சரணாலயம் தான். இது எல்லாத்த விட மேல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்தியாவினுடைய ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய உச்சம் எதுன்னா கேரளா. அதுல இந்த குமரகத்தை சொல்லலாம். அங்க தரக்கூடிய அந்த மூலிகை தைலம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்க தடவி விடுவாங்க பாருங்க, மசாஜ். யாருக்கெல்லாம் தலைவலி இருக்கு, ஒத்த தலைவலி இருக்கு, கைவலி, கால்வலி, மூட்டு வலி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த ஆயுர்வேத சிகிச்சையில, அந்த மசாஜில் எல்லாமே பறந்து போயிடும். அப்பேற்பட்ட ஒரு மருந்தில்லாத ஒரு மருத்துவம், பாரம்பரியமான கேரள மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய உச்சம் அப்படின்னு நம்ம அந்த குமரகத்தை சொல்லலாம். குமரகத்திலேருந்து ரொம்ப பக்கம்தாங்க வேகமான். அந்த குமரகத்தில் இருக்கக்கூடிய வேகமான் வரக்கூடிய யாரா இருந்தாலும் குமரகத்துக்கு போகலாம், பக்கத்துல தான் இருக்கு. அந்த குமரகத்துக்குள்ள பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில். அந்த கோயில்ல தான் ஆதிசங்கர பகவத் பாதால் அந்த சௌந்தரிய லகரி என்ற ஒரு நூலை அவர் அங்கதான் எழுதுறார். அப்படி ஆன்மீக ரீதியாகவும், சுற்றுலா ரீதியாகவும், வணிக ரீதியாகவும், பாரம்பரிய ரீதியாகவும் ஒரு அடையாளமாக, கேரளத்தின் அடையாளமாக இருப்பது எதுனா குமரகம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.